இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் கொலோசையர் 1 அதிகாரம் 13 வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்குதா? உங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியலையா? நீங்கள் கரெக்டாக வேதம் வாசிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, சர்ச்சுக்கு போகிறீங்க, ஊழியம் செய்தால் கூட இருதயத்தில் நிம்மதி இல்லாமல் சுகவீனம் தாக்கம், சமாதானமே இருக்காது, சரியான தூக்கம் இருக்காது, இன்னும் இதை மாதிரி நிறைய இருக்கலாம். இந்த கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களில் இருட்டின் அதிகாரங்கள் வேலை பார்த்துட்ருக்குன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருட்டின் அதிகாரங்களை தேவன் மாற்றப் போகிறாரு. ஆமென். இன்றைக்கு இந்த இருளின் அதிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் வேலை பார்க்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பிடிச்சி வச்சிட்ருக்கிறீங்க. தேவன் அதை விட சொன்னதுக்கப்புறமும் உங்களால் அதை விட முடியலை. நீங்கள் சில விஷயங்களை இது இப்படி தான் அப்படின்னு நினச்சி வச்சிருக்கிற அந்த நினைப்பு கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு காரியம் நீங்கள் அதை இறுக்கமாக பிடிச்சிருக்கிறீங்க. அந்த காரியத்தை தேவன் விட சொல்லுகிறாரு. ஆமென். அதை விட்டு நீங்கள் விலகும்போது தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இருட்டின் அதிகாரங்களையும் மாற்றுகிறாரு. இருளின் அதிகாரங்கள்லேருந்து உங்களை விடுதலையாக்கி குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வைக்க போகிறாரு. ஆமென். அங்கே பயங்கரமான சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். ஆமென். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி அப்பா. என்னோடு கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாறணும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இப்போ இருக்கிற கடினமான சூழ்நிலையை அப்பா நீங்கள் மாற்ற போகிறீங்க ஏசப்பா. பிசாசின் கிரியைகள் அவங்க வாழ்க்கையிலிருந்து அழிக்கப்பட போகுதுப்பா. இருட்டின் அதிகாரத்தில் அப்பா பிடிப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு விடுதலையாக்கி அப்பா இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே நுழைய செய்ய போகிறீங்க ஏசப்பா. பிதாவானவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய கிருபை அப்பா எங்களோடு என்றென்றும் நிலைத்திருக்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்பா உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு அப்பா யாரெல்லாம் இருட்டின் அதிகாரத்தில் பிடிப்பட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் விடுதலைங்கிற நற்செய்தியை சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறேனப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா நிம்மதிங்கிறது இல்லாமல் இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்க தினம் காலையிலே எழுந்திரிச்சு ஜெபிக்கிறாங்க, வேதம் வாசிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, தசம பாகம் கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை. பிள்ளையும் மருமகளும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளே நிம்மதியே இல்லை, வருமானம் இல்லை, செலவு ஏகப்பட்டது, தேவையில்லாமல் அவங்க சம்பாதிக்கிறது எல்லாம் ஏதோ மருத்துவத்துக்கோ இல்லை தேவையில்லாத கடன் அடைக்கிறதுக்கு வட்டிக்காகவோ செலவழிக்கிறாங்க. எதை எடுத்தாலும் தோல்வி. பிள்ளைகளுடைய படிப்பு சரியில்லை, கீழ்ப்படிதல் இல்லை, குடி பழக்கம், கெட்ட பழக்க வழக்கங்களில் அப்பா அவங்க சீரழிஞ்சு இருக்கிறாங்க, மொபைலுக்கு அடிமையாக இருக்கிறாங்க, ஆன்லைன் கேம்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அப்பா எத்தனையோ பிள்ளைகள் என்னோடு இப்பொழுது அழுது கொண்டே ஜெபிச்சிட்ருக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுடைய குடும்பத்தை நினச்சா, பிள்ளைகளை நினச்சா, கணவனை நினச்சா அப்பா அவங்களால நிம்மதியாக இருக்க முடியலப்பா. கணவன் வேறு பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறாங்க, மனைவி வேறு ஆணோடு தொடர்பில் இருக்கிறாங்க. குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனை. கண்ணை மூடி நைட்டு படுத்தா தூங்க முடியலை. ஏதேதோ நினைவுகள் வந்து அப்பா அந்த பிள்ளைகளுடைய தூக்கத்தை கெடுக்குது. ஜெபிக்க முடியலை, வேதம் வாசிக்க முடியலை. எல்லா பிரச்சனைகளோடு இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிறாங்க ஏசப்பா.
நான் விசுவாசிக்கிறேன். இந்த பிள்ளைகள் அப்பா இன்றைக்கு தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் செய்யணும், விடுதலை பண்ணணுங்கிறதுக்காக என்னோடு ஜெபிக்க வைத்திருக்கீங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு விடுதலை நிச்சயம்னு சொல்கிறீங்க ஏசப்பா. ஆமேன். என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் உங்களுடைய வார்த்தையினால் இன்றைக்கு விடுதலையை கட்டளை இடுறீங்க ஏசப்பா. ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் பேசும்போது அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா. இருளின் அதிகாரங்கள் இன்றைக்கு அப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போக போகுது ஏசப்பா. உம்முடைய அதிகாரம் அப்பா, நீர் உம்முடைய சித்தம் போல் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த போகிறீங்க ஏசப்பா. உங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் வரும்போது அப்பா இந்த விதமான எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் எங்களை நீக்கி அப்பா எங்களை சமாதானமும் சந்தோஷமாக நீங்கள் வாழ வைப்பீங்கப்பா. உடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. ஐஸ்வர்யமும் பொண்ணும் உம்முடையதுன்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளே எங்களை அப்பா நிறைவாக்க போகிறீங்க ஏசப்பா. எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய மகிமையின் மூலமாக நிறைவாக்க போகிறீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ஒரு பிள்ளை கூட அப்பா வெறுமையாய் திரும்பக்கூடாதுப்பா. இதில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நிச்சயமான விடுதலையை கட்டளையிடுறீங்க ஏசப்பா. இந்த ஜெபத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கணும் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் விதமாக விசுவாசத்தை இப்பொழுதே துவக்குங்க ஏசப்பா. நம்பாத விசுவாசிக்காத பிள்ளைகளுடைய இருதயத்தில் அப்பா இன்றைக்கு உங்களுடைய கிருபையினால் விசுவாசத்தை துவக்குங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பா. நீர் எவ்வளவு நல்லவருங்கிறத ருசிச்சு பார்க்கணும் ஏசப்பா. அமேன். நீர் செய்யும் கிரியைகளை அப்பா இவங்களோடு இருந்து நீங்கள் செய்யும் பயங்கரமான காரியங்களை இந்த பிள்ளைகளின் சொந்த கண்களால் பார்க்கணும் ஏசப்பா. ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஏசப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நிச்சயமான விடுதலையை கட்டளையிட்டிருக்கீங்க ஏசப்பா. உம்முடைய வார்த்தைகள் அப்பா தீர்க்க தரிசன வார்த்தைகள் இந்த பிள்ளைகள் மேல் பேசப்பட்டிருக்கிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். பேசிய வார்த்தைகளை அப்பா நீங்கள் வாயினால் சொன்னதை கரங்களால் நிச்சயமாக நிறைவேற்றுவீங்க ஏசப்பா. அது வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கைவிட மாட்டீங்க ஏசப்பா. தாங்குவீங்க, தப்புவிப்பீங்க ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்துருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.